ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சதக் முகமட். சதக்னு கூப்பிடுவாங்க. டிக்டாக்லாம் பார்த்துருப்பீங்க. மேபி நான் அவ்வளோ ஃபேமஸ் இல்லை. டிக்டாக்லலாம் சும்மா வீடியோலாம் செஞ்சு போட்டுட்ருப்பேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் என் ஓன் வாய்ஸில் நான் பேசுகிறேன். நான் கிராஃபிக் டிசைனர், ஃபோட்டோகிராஃபர். நான் ஒரு 15 வருஷமாக இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன். நிறையா ஆசைகளோட கனவோட இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். ஸ்கூல் டைம்லேருந்தே நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும், டிசைனர் ஆகணுன்றது தான் என் ஆசையே. ஸ்கூலில் கூட ஐடி பாடம் தான் படித்தேன். ரீஸாக படிக்கிற ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்லாம் இல்லை. நான் வந்து சாதாரண ஒரு மிடில் பெஞ்ச், லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். எதுக்கு இந்த வீடியோனா, சதக் ஸ்டோரிஸ் அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஃபஸ்ட்டாகவும் அந்த எப்படி பேசுகிறது என்ன இதுன்னு தெரியல. ஏஐ வீடியோ ஒன்று போட்டு சும்மா செக் பண்ணி பார்த்தேன். சும்மா ஏஐயில் செஞ்சு ஏஐ என்னத்தான் ஏஐ காலத்தில் நாங்கள் இருந்தாலும் மனுஷன்ட க்ரியேட்டிவிட்டி மாதிரி வராது. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஏஐ யூஸ் பண்ணணும் தான். ஏஐயை ஒரு பார்ட்னராக அப்படி வச்சுக்கலாம். முழுசாக ஏஐ நம்பி எதுவுமே செய்ய போகக்கூடாது. எப்பயுமே மனுஷன்ட க்ரியேட்டிவிட்டிக்கு ஒரு மரியாதை கண்டிப்பாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என் மைண்ட் செட் அது தான். இந்த சேனல் நான் ஆரம்பித்ததுக்கு காரணம், எனக்கு தெரிஞ்சதை சரி 4-5 பேருக்கு சொல்லிக் கொடுப்போம் அப்படின்றது தான். நான் ஃபங்க்ஷன் போகிற வ்ளாக்ஸ், மற்றது டிசைனிங், நான் செய்கிற ஒர்க், டெம்ப்ளேட் டிசைனிங், இப்படி ஃபுல் ஃபோட்டோஷாப்பும் படிச்சு கொடுக்கலான்னு தான் பிளான். அதுக்காக தான் இந்த சேனல். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சேனலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆல்பம் டிசைனிங் பற்றி, ஃபோட்டோகிராஃபி பற்றி கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா அந்த 15 வருஷத்தில் நான் அதிகமாக செஞ்சது வந்து ஃபோட்டோகிராஃபி, ஆல்பம் டிசைனிங் தான். அது எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டும் வேறு தான் டிசைனிங்கில். அது இல்லாமல் மற்ற டெம்ப்ளேட், ஃப்ரேம் டிசைனிங், மற்ற லோகோ டிசைனிங் எதாவது புதுசாக நான் க்ரியேட் பண்ணுற எல்லாத்தையும் கண்டிப்பாக அவங்களுக்கும் எப்படி பண்ணுறது நான் சொல்லி தருவேன். இது ஒரு வீடியோவாக இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். அண்ட் டிசைனிங் இது வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் நான் எடிட் பண்ணக்குள்ள அவங்களுக்கு டெக்ஸ்டாகவும் அல்லது வாய்ஸ் ரெக்கார்டாகவும் நான் அப்லோட் பண்ணுவேன். எதுவும் குறைங்க இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைமாக ஒரு முயற்சி எடுக்கலான்னு தான் இது ஆரம்பிச்சிருக்கேன். டிசைனிங் பற்றி எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் எது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அது கண்டிப்பாக நான் போடுறேன். சதக் என்னும் நான் அப்படின்னு இந்த வீடியோவுக்கு நான் தம்ப்லைன் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இவன் வீடியோ திறந்தா இவன் கதையே சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்காங்க. நான் யாருன்னு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. இனி சேனலில் வரப்போகிற வீடியோ குயிக் ஷார்ட் வீடியோவாக வரும். 1 நிமிஷத்துக்குள்ளே வரும். ரொம்ப லென்த்தாகவும் வரும் ஒரு வீடியோஸ். அது ஒவ்வொரு டிசைனிங் சப்ஜெக்டை பொறுத்து அப்படி இருக்குது. என்னடா வீடியோ இவ்வளோ லாங்காக போட்டால் இவன் வீடியோ பார்த்தா அடுத்து தள்ளுவான் அப்படின்னு தான் நினச்சிடாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நான் வீடியோஸ் கண்டிப்பாக போடுவேன். ரொம்ப நாளாக சக்ஸஸை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கேன். சக்ஸஸை நான் இன்னும் பார்க்கலை. நான் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஃபெயிலியர்ஸில் தான் முடிஞ்சிருக்கு. நான் ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ நான் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபெயிலியர்ஸ் வரும், தலையில் போட்டுட்டு ஃபெடப் ஆகி ஒரு இடத்துல உட்காந்துறாங்க. இன்ன வரைக்கும் நீ மட்டும் என்ன செஞ்சுட்டேன்னு என்னையே பார்த்து எனக்கு கேட்க தோணுது. நானும் ஒன்றுமே செய்யலை, ஆனால் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்குமே. என்னைக்காச்சும் கடவுள் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார். கடவுள் ஒரு நாள் கைவிட மாட்டார், கண்டிப்பாக நல்ல வழி காட்டுவார். அந்த நம்பிக்கையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் இந்த ஃபெயிலியர்ஸ் நிறையா பார்த்ததுக்கும் நான் நிறைய ஃபால்ட் விட்டுருக்கேன். சான்சஸ் கிடைக்கக்குள்ள மிஸ் பண்ணிடுறாங்க. சான்சஸ் கிடைக்கக்குள்ள மிஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் என் நிலமை தான். ஏன்னா அது கூட அந்த டீட்டெயில்ஸாக எனக்கு கதைக்கு நான் இப்போ விருப்பப்படல. ஏன்னா ஒரு வாய்ப்புன்றது ஒருத்தருக்கு தான் வரும். அதை விட்டோன்னா அவ்வளோதான். நிறையா பேச்சை கேட்டும் நிறையா தவறான டிசிஷன்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதனால தான் இந்த 15 வருஷத்தில் ஒரு சொந்த கேமரா கூட வாங்க இல்லாத நிலைமையில தான் இருக்கேன். ரெண்ட் கேமராவில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, நான் செஞ்ச தவறுங்களை திருத்திக்கிட்டு தான் இப்போ நான் வேலையை கற்றுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கேன்.
இது எனக்கு ஏண்ட ஒரு புது முயற்சி. இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஷேர் பண்ணுங்கள் வீடியோ. நம்ம ஊரில் உள்ளவங்களும் நிறைய பேர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் வீடியோ ரொம்ப பேசி அறுத்துருந்தேன்னா சாரி. இது கூட வீடியோ சரியாக ஷார்ட்டாக கணக்காக வரும். இது என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். இனிமேல் இந்த சேனலில் வ்ளாக்ஸு, ஃபோட்டோஷாப் சப்ஜெக்ட், அதுங்க ஃபோட்டோ எடிட்டிங் சப்ஜெக்ட் வரும் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.